Hi, hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா டெய்லி கான்வர்சேஷன் தான் பார்க்க போறோம். சோ தமிழ்ல சொல்லிட்டே இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். நீங்களும் சேர்ந்து கத்துக்கோங்க. சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் அது பண்ண மாட்டேன். I don't do that. நான் அது பண்ண மாட்டேன். I don't do that. நான் அவன்கிட்ட இத வாங்க சொன்னேன். நான் அவன்கிட்ட இத வாங்க சொன்னேன். I told him to buy this. I told him to buy this. நீ எப்படி அதை கண்டுபிடிப்ப? நீ எப்படி அதை கண்டுபிடிப்ப? ஏதாவது ஒரு விஷயம் எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்போம் இல்லையா? How will you find out that? How will you find out that? என்னால் உனக்கு எதுவும் வாங்கி தர முடியல. இப்போ நம்ம ஏதாச்சும் வாங்கி தரணும் அப்படின்னு நினச்சோம், ஆனால் வாங்கி தர முடியல அப்படின்னா என்னால் உனக்கு எதுவும் வாங்கி தர முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I could not buy you anything. I could not buy you anything. அதாவது என்னால் எதுவுமே வாங்கி தர முடியலையே, அமௌண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை இப்படி சொல்லலாம். I could not buy you anything. கூச்சப்படாத, கூச்சப்படாமல் சாப்பிடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூச்சப்படாத. Don't feel shy. Don't feel shy. கூச்சப்படாத. என் சின்ன வயசில் அவர் என்னை விட்டு போயிட்டாரு. என் சின்ன வயசில் அவர் என்னை விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எப்படி சொல்லலாம்னா he abandoned me when I was young. Abandoned means கைவிட்டுட்டாரு. He abandoned me when I was young. நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவர் விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு இது இப்போவே தெரிஞ்சுக்கணும். எனக்கு இப்போவே எனக்கு தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? I must know this now. I must know this now. எனக்கு இப்போவே தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயத்தை நான் இப்போவே தெரிஞ்சுக்கணும், இல்லைனா மண்டை பிச்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? I must know this now. பிரச்சனையை இன்னும் பெருசாக்காத. ஏதாச்சும் சொல்லும்போது இதோட விட்டுருப்பா, பிரச்சனையை இன்னும் பெருசாக்காத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி எப்படி சொல்லலாம்னா டோன்ட் மேக் த இஷ்யூ வென்யவர்ஸ். ஸோ டோன்ட் மேக் த இஷ்யூ வென்யவர்ஸ், அதாவது இப்போயே இந்த பிரச்சனையை பெருசாக்காது, இதோட விட்டுருங்கிறோம் இல்லையா? டோன்ட் மேக் த இஷ்யூ ஈவன் வேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நான் இதை பண்ண போகிறேன். நான் இதை பண்ண போகிறேன். நான் இதை பண்ண போகிறேன்ப்பா இப்போது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லலாம்? ஐ எம் கோயிங் டு டூ தட். ஐ எம் கோயிங் டு டூ தட். உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன். உனக்கு பிடிச்ச சாப்பாடு செஞ்சுருக்கேன், வா சாப்பிட்லான்னு சொல்லுவோம் இல்லையா? அம்மா கூப்பிடுவாங்க இல்லையா? ஸோ அதை எப்படி சொல்லுவாங்க? ஐ ஹாவ் குக்குடு யுவர் ஃபேவரட் ஃபுட். ஐ ஹாவ் குக்குடு யுவர் ஃபேவரட் ஃபுட். ஐ ஹாவ் குக்குடு யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணணும். அவன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணணும். அதாவது குழந்தை எந்திரிச்சுக்கு முன்னாடி நம்ம இதை முடிச்சிடணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. I should do this before he wakes up. I should do this before he wakes up. அதாவது அவன் வேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி நான் அதை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமா? எனக்கு என்ன பிடிக்கணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது எப்படி சொல்லலாம்? Do you know what I like? Do you know what I like? எனக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? Do you know what I like அப்படின்னு சொல்லலாம். அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லும்போது அவங்க எல்லாம் இதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? they will not accept this. they will not accept this. அவங்களாம் இதில் ஏற்றுக்க மாட்டாங்க, இந்த ரீசனில் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா? they will not accept this அப்படின்னு சொல்லலாம். அவ அப்பா யார்? அவள் அப்பா யார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஸோ நிறைய பேர் நின்றுட்டு இருந்தால் அவள் அப்பா யார் அப்படின்னு கேட்குறோம். ஹூ இஸ் ஹர் ஃபாதர்? ஹூ இஸ் ஹர் ஃபாதர்? அவளுடைய அப்பா யார்? அவள் அப்பா யார்? யார் அதை பண்ணுனா? ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது பண்ணியிருந்தா ஹூ டிட் தட்? யார் அதை பண்ணா? ஹூ டிட் தட் அப்படின்னு கேட்கலாம். அந்த ஆள் யார்? யாராவது தெரியாதவங்க வந்திருந்தா அந்த ஆள் யார் அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? ஹூ இஸ் தட் கை? ஹூ இஸ் தட் கை? அந்த ஆள் யாருப்பா, அந்த வீட்டுக்கு வந்திருந்தா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அவங்க அப்படி கேட்கலாம். அவனுக்கு இது நல்லா வேணும். அவனுக்கெல்லாம் இது நல்லா வேணும், நான் அவ்வளோ சொன்ன கேட்கல, இல்லை அது நல்லா வேணும்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. he deserve that. he deserves that. he deserves that அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோ. இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோ. இதெல்லாம் உங்ககிட்ட வச்சுக்கோ. இதெல்லாமே உங்ககிட்ட வச்சுக்கோ, வச்சிரு, அப்புறம் நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா? have all this with you. இதெல்லாம் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? have all this with you. இதெல்லாம் உங்கள்கிட்ட வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி.
have all this. இன்னும் 2 வாரத்தில் நீ அங்கே இருப்ப. இன்னும் 2 வாரத்தில் நீ அங்கே இருப்ப. இது எப்படி சொல்லலாம்? You will be there in 2 weeks. You will be there in 2 weeks. இப்போ எங்கேயாச்சும் ஊரில் இருந்தா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? நீ 2 வாரத்தில் இங்கே வந்துடுவ, நான் கூப்பிட்டு வந்துடுறேன், நீ 2 வாரத்தில் நீ அங்கே இருப்ப அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. தயங்காமல் இதை பண்ணு, தயங்காமல் இதை பண்ணு, தயக்கம் இல்லாமல் இதை பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do this without hesitation. ஹெசிடேஷன்னா தயக்கம். ஸோ do this without hesitation. Without means எதுவும் இல்லாமல், அதாவது தயக்கம் இல்லாமல் இதை பண்ணு அப்படின்னு சொல்லலாம். நான் ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் எங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. I want to do something big. ஏதாச்சும் நான் பெருசாக அவங்களுக்கு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? I want to do something big அப்படின்னு சொல்லலாம். இதை பண்ணாமல் நான் அமைதியாக இருக்க மாட்டேன். இதை நான் பண்ணாமல் அமைதியாக இருக்க மாட்டேன். நான் அப்படி சொல்லிட்டான்ல, நான் கண்டிப்பாக இதை பண்ணணும், நான் இதை பண்ணாமல் இருக்க மாட்டேன், அமைதியாக இருக்க மாட்டேன் சொல்லும் இல்லையா? I will not be calm without doing this. நான் இதை பண்ணாமல் காம் ஆக மாட்டேன், நான் இதை செய்யாமல் நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி. அவன் ஏதாவது பண்ணுவானா? இது எப்படி இங்கிலீஷ் சொல்லலாம்? அவன் ஏதாவது பண்ணுவானா? Will he do anything? அவன் ஏதாச்சும் பண்ணிடுவானா? இவன் வேற அடிச்சுட்டு போயிட்டான், அவன் ஏதாச்சும் பண்ணுவானா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? அவன் ஏதாவது பண்ணுவானா? Will he do anything அப்படின்னு கேட்கலாம். அவன் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி நீ அவன்கிட்ட இதை சொல்லு. அவன் ஏதாச்சும் சொல்லிட போகிறான், போய் இதை சொல்லிடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மாதிரி. Tell him this before he says something. அவன் ஏதாவது சொல்லிட போகிறான். Tell him this before he says something. அவன் ஏதாவது சொல்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி. இன்னும் 2 நாள் தான் இது இங்கே இருக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, it will be here only for 2 days. 2 நாள் தான் இது இருக்கும், அப்புறமேட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி. It will be here only for 2 days. அவன்கிட்ட அதை தரியா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, will you give him this? அவன்கிட்ட அதை தராத. இது எப்படி சொல்லலாம்னா, இதை கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத. இது எப்படி சொல்லலாம்? கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத, நொயின்ட்டு கேள்வி கேட்காதன்னு சொல்லுவோம் இல்லையா? கேள்வி கேட்டுகிட்டே இருக்காத அப்படின்னு சொல்லி குழந்தைங்ககிட்ட சொல்லுவோம் இல்லையா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Don't ask so many questions. இப்படி சொல்லலாம். சத்தமாக பேசு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஸ்பீக் அப். என்கிட்ட கேளு. ஆஸ்க் மீ. பொறுமையாக பேசு. ஸ்பீக் சாஃப்ட்லி. மெதுவாக பேசு. ஸ்பீக் ஸ்லோலி. கத்தாத. டோன்ட் ஷவுட். அமைதியா இரு. கீப் குவைட். பேசுறத நிறுத்து. ஸ்டாப் டாக்கிங். நேராக நில்லு. ஸ்டாண்ட் ஸ்டில். வா எழுந்துரு. வா எந்திரி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? வா எழுந்துரு. கமான் வேக்கப். 7 மணி ஆயிடுச்சு, சீக்கிரம் எந்திரின்னு சொல்லுவோம் இல்லையா? 7 மணி ஆயிடுச்சு. இட்ஸ் ஆல்மோஸ்ட் 7 o'clock. இன்னும் தூங்குறியா? எந்திரிக்கலையா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா? இன்னும் தூங்குறியா? Are you still sleeping? பாத்ரூம்க்கு போ. Go to the bathroom. ஏன் அழுகிற? Why are you crying? உன் புக்கை தர. Open your book. Homework பண்ணு.
டூ யுவர் ஹோம்ஒர்க். அதை பண்ணாத. டோன்ட் டூ தட். டோன்ட் டூ தட். அதை பண்ணாத. பல்லு விளக்கு. ப்ரஷ் யுவர் டீத். உனக்கு பிடிச்சிருக்கா? Do you like it? கீழே உட்காரு. Sit down. இங்கே உட்காரு. Sit here. எழுந்திரு. Get up. ஒன்றும் ஆகலைல்ல. இப்போ ஒன்றும் ஆகலைல்ல அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? Are you okay? ஒன்றும் ஆகலைல்ல. என்ன ஆச்சு? What happened? என்ன ஆச்சு? What happened? இதை எடுத்துக்கோ. Take it. பேசாத. Don't talk. என்கிட்ட பேசாத. Don't talk to me. Don't talk to me. போய் குளி. Take a bath. போய் குளி. Take a bath. இதை பிடி. Hold it. விளையாடணுமா? Do you want to play? வெளியில் போய் விளையாடு. வெளியில் போய் விளையாடு. Go outside and play. Go outside and play. சாக்லேட் உனக்கு பிடிக்குமா? Do you like chocolates? உன் பெயர் என்ன? What's your name? நகராத. Don't move. இப்பவே பண்ணு. Do it right now. அந்த மரத்தை பாரு. அந்த மரத்தை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன்ல. லுக் அட் தி ட்ரீ. அந்த மரத்தை பாரு. லுக் அட் தி ட்ரீ. லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்டியா? லஞ்சை ஃபுல்லாக சாப்பிட்டியா? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி? ஹாவ் யூ ஃபினிஷ்ட் யுவர் லஞ்ச் கம்ப்ளீட்லி? அவங்ககிட்ட சாரி சொல்லு. அவங்ககிட்ட சாரி சொல்லு. சே சாரி டு ஹிம். சே சாரி டு ஹிம். மற்றவங்களை அடிக்கக்கூடாது. குழந்தைங்க யாராவது அடிச்சிட்டா மற்றவங்களை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லணும்ல. யூ ஷுட் நாட் பீட் அதர்ஸ். யூ ஷுட் நாட் பீட் அதர்ஸ். யாரையும் நீ அடிக்கக்கூடாது. மற்றவங்களை அடிக்காத. மற்றவங்களை அடிக்காத. டோன்ட் பீட் அதர்ஸ். டோன்ட் பீட் அதர்ஸ். சீக்கிரம் பண்ணு. ஏதாச்சும் சமைக்கணும் ஏதாவது பண்ணணுன்னா சீக்கிரம் பண்ணு. டூ இட் குயிக்லி. யார் இதை பண்ணுனா? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது யார் பண்ணுனா? ஹூ டிட் திஸ்? இதை யார் பண்ணுனா? ஹூ டிட் திஸ்? நீ இதை பண்ணினியா கேட்போம் இல்லையா? டிட் யூ டூ திஸ்? டிட் யூ டூ திஸ்? இதை நீ பண்ணினியா? எங்கிட்ட அதை கொடு. எங்கிட்ட அதை கொடு அப்படின்ல. கிவ் மீ தட். எங்கிட்ட அதை கொடு. கிவ் மீ தட். எழுந்திரிச்சு நில்லு. ஸ்டாண்ட் அப். எழுந்திரிச்சு நில்லு. ஸ்டாண்ட் அப். தலையை சீவு. தலையை சீவு. comb your hair. தலையை சீவு. comb your hair. பொறுமையாக சாப்பிடு. eat slowly. பொறுமையாக சாப்பிடு. eat slowly. அங்கே போகாத. don't go there. அங்கே போகாத. don't go there. இது என்னது? what's this? எனக்கு தெரியல. I don't know. I don't know. உன் ஷூவை போடு. Put on your shoes. Put on your shoes. நான் சொல்கிறத கேளு. நான் சொல்கிறத கேளு. Listen to me. Listen to me. எங்கிட்ட வா. Come close to me. எங்கிட்ட வா. Come close to me. உன் பாதத்தை தேய்க்காத. உன் பாதத்தை தேய்க்காத. Don't drag your feet. Don't drag your feet.
என்னை நச்சரிக்காத, எப்போ பாரு என்னை நச்சரிச்சிட்டே இருக்காதுங்கிறோம்ல. டோன்ட் நாக் மீ, டோன்ட் நாக் மீ. எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க, எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. எவ்ரி ஒன் லாஃப் அட் ஹிம், எவ்ரி ஒன் லாஃப் அட் ஹிம், எவ்ரி ஒன் லாஃப் அட் ஹிம். எல்லோரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. இந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இந்த இடம் எப்பயும் ரஷ்ஷாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? திஸ் பிளேஸ் வில் பி ஸோ க்ரௌடட், திஸ் பிளேஸ் வில் பி ஸோ க்ரௌடட். இந்த இடம் எப்பயுமே கூட்டமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. திஸ் பிளேஸ் வில் பி ஸோ க்ரௌடட், இந்த இடம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். நான் இதை அங்கே வாங்கினேன். இப்போ ஏதாச்சும் வாங்கியிருக்கோம், சம்திங் வாங்கியிருக்கோம், பை பண்ணியிருக்கோன்னா நான் இதை அங்கே வாங்கினேன், இதை நான் அங்கே தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஐ பாட் இட் தேர், ஐ பாட் இட் தேர், நான் அதை அங்கே வாங்கினேன், ஐ பாட் இட் தேர் அப்படின்னு சொல்லலாம். நீ அதை பண்ண போறியா, நீ அதை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா. நீ அதை பண்ண போறியா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆர் யூ கோயிங் டு டூ தட், ஆர் யூ கோயிங் டு டூ தட், நீ அதை பண்ண போறியா அப்படின்னு சொல்லணும் இல்லையா. ஆர் யூ கோயிங் டு டூ தட் அப்படின்னு கேட்கலாம். நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை, நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை. ஏதாவது ஒரு ரெசிபியை நான் இது சாப்பிட்டதே இல்லை இது நாள் வரைக்கும் சொல்லணும் இல்லையா. ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட், ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட். ஸோ இது நாள் வரைக்கும், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நல்லாம்பட்டி ரைஸ், அது நான் இன்னும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட், நான் இது நாள் வரைக்கும் அது சாப்பிட்டதே இல்லை, நான் இந்த சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஐ நெவர் ஹேட் திஸ் ஃபுட், நான் இந்த சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லை. அவளுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குது, அவளுக்கு லக்குப்பா நிறைய கிடைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி அவளுக்கு நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்குது. she is getting more and more, she is getting and more and more, she is getting more and more. அவனுக்கு நிறைய கிடைக்குதுப்பா, பணம் எங்கே இருந்தால் கிடைக்குதோ தெரில. she is getting more and more, அவளுக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்குது, அவளுக்கு எப்படி தான் இப்படிலாம் கிடைக்குதோன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இது எப்படி நடந்தது, இது எப்படி நடந்தது? how did happen, how did happen, how did it happen. இது எப்படி நடந்தது அப்படின்னு கேட்கலாம். how did it happen. நான் இங்கே இல்லாதது போது இது நடந்துச்சு, நான் இங்கே இல்லவே இல்லைப்பா, அப்போ நான் இந்த ஊரில் இல்லை, அப்போ தான் நடந்துச்சு, நான் இங்கே இல்லாத போது இது நடந்துச்சு. it happened when I was not here, it happened when I was not here, நான் இல்லாத போது தான் இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது நடந்தபோது நீ எங்கே இருந்த, இது நடந்தபோது நீ எங்கே இருந்த. சரி, நடக்கலும் போது நீ இல்லைன்னு சொல்கிற, எங்கே போனப்போ எங்கே இருந்த. வேர் வேர் யூ வென் இட் ஹேப்பன், வேர் வேர் யூ வென் இட் ஹேப்பன், இது நடக்கும்போது நீ எங்கே இருந்த. இது நடந்தபோது நான் இங்கே இருந்தேன், இது நடக்கும்போது நான் இங்கே இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது எப்படின்னு கமெண்டில் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். அவன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. he is playing with his friends, he is playing with his friends, அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லலாம். யாராவது ஃபோன் பண்ணியிருந்தா பையன் எங்கே அப்படின்னு கேட்டால் he is playing with his friends, அவனோட ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிட்டு இருக்கான். போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு, வீட்டில் ஏதாச்சும் குழந்தைங்க குறும்பு பண்ணிட்டு இருந்தா வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுன்னு சொல்லுவோம் இல்லையா. போய் உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடு. go and play with your friends, go and play with your friends அப்படின்னு சொல்லலாம். இவன் எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருப்பான், இவன் எப்போ பாரு தூங்கிட்டே தான் இருப்பான், சோம்பேறி கழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இவன் எப்போ பாரு தூங்கிக்கிட்டே இருப்பான். he sleeps all day, he sleeps all day. இப்போ அண்ணன் தங்கச்சிங்க இருக்கோம் அப்படின்னா எப்போ பாரு இவன் தூங்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. he sleeps all day, எல்லா நாளும் தூங்கிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி நான் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன், சாப்பிட்டியான்னு கேட்போம், நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ ஹாவ் ஈட்டன் ஆல்ரெடி, ஐ ஹாவ் ஈட்டன் ஆல்ரெடி, நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிறைய நாடுகளுக்கு போயிருக்காங்க, அவங்களாம் நிறைய நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டாங்கப்பா, இது ஒன்றும் அவங்களுக்கு புதுசு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நிறைய நாடுகளுக்கு போயிருக்காங்க.
they have traveled too many countries. They have traveled too many countries. They have traveled too many countries. நிறைய நாடுகளுக்கு அவங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்க நிறைய நாடுகளுக்கு போயிருக்காங்க. They have traveled to too many countries. அவன் இந்த வாரம் 3 தடவை கோயிலுக்கு போயிருக்கான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா, He has been to the temple 3 times this week. He has been to the temple 3 times this week. He has been to the temple 3 times this week. அவங்களுக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆகிறது. அவங்களுக்கு திருமணமாகி 20 வருடங்கள் ஆகிறது. They have been married for 20 years. They have been married for 20 years. அப்படின்னு சொல்லலாம். அவங்க இதை அடுத்த வாரம் கொண்டாட போகிறாங்க. இப்போ யாராச்சும் பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க இதை அடுத்த வாரம் கொண்டாட போகிறாங்க. They are going to celebrate it next week. They are going to celebrate it next week. அவன் உள்ள கூட வரல. அவன் உள்ள கூட வரல, வீட்டுக்குள்ளே கூட வரல, அப்படியே போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. He didn't even come in. He didn't even come in. இல்லை அப்படின்னா he did not even come in அப்படின்னு சொல்லலாம். He did not even come in. He didn't even come in சொல்லலாம். அவன் உள்ளே கூட வரல. அவன் ஏன் உள்ளே வரல? இதுக்கு ஆன்சர்ஸ் நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்டில் ரிப்ளை பண்ணுங்கள். அவன் என்ன உள்ளே வரவிடலை. அவன் என்ன உள்ளே வரவிடலை. He did not allow me to come in. He did not allow me to come in. He didn't allow me to come in இப்படியும் சொல்லலாம். He didn't allow me to come in. அவன் உள்ளே வர விடலை. அவன் என்ன உள்ளே வரல விடலை. நான் எதுவும் தப்பு பண்ணுறேனா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணுறேனா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அது எப்படி கேட்கலாம்? Am I doing anything wrong? Am I doing anything wrong? இப்படி சொல்லலாம். எதிர்பார்த்தது என்னுடைய தப்புதான். இதை எதிர்பார்த்தது என்னுடைய தப்புதான். It's my mistake. Expected this. It's my mistake. Expected this. இதை எதிர்பார்த்தது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லலாம். இதை எதிர்பார்க்கிறது என்னுடைய தப்பு தான். இதை எதிர்பார்க்கிறது என்னுடைய தப்பு தான். It's my mistake expecting this. It's my mistake expecting this. நீ இது மாதிரி சொல்லக்கூடாது. நீ இது மாதிரி சொல்லக்கூடாது. You should not say like this. You should not say like this. நீ இதை சொல்லியிருக்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீ இதை சொல்லியிருக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நீ இதை சொல்லியிருக்கக்கூடாது. You should not have said that. You should not have said that. நீ என்னதான் இருந்தாலும் இது நீ சொல்லியிருக்கக்கூடாதுப்பா. You should not have said that அப்படின்னு சொல்லலாம். நம்ம எல்லோரும் இதை சொல்லியிருக்கணும். நம்ம எல்லாரும் இதை சொல்லியிருக்கணும். அப்போ தான் உனக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணணும்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இன்பிட்வீனில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கு மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.